தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுகிறோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டை படித்திருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம்னு சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருந்தோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96-இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்பு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு.
இப்போ பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் ஏக்கர், வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான சீலிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு தென்னை விவசாயி. போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெல்லாம் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து, நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான். பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்றால் நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதனால தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போர் அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துல தான் உட்காந்து சொன்னேன். நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம்னு இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டையன் அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அதான் சொன்னேன். இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துருங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டார், முதலமைச்சர் சொல்லிட்டார், நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர். இருந்தாலும் புள்ளி ஓரமாக சொல்லணும்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையா வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையா வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2060 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையை குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரும் பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே காலகட்டத்தில் 2024-25 ஆண்டில் பாத்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 131 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதை நாங்கள் தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டுங்க? நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம் 2500 ரூபாய் நெல் கொடுப்போம்னு சொன்னோம். கரும்புக்கு 4000 கொடுப்போம் சொன்னோம். அது நாங்கள் எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்ன ரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம்.
படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்கிறீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் வந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும் என்று நினைத்து உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி நாங்கள் இப்போ நெல் விலையை வச்சு கொடுப்பாங்க, இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி இப்போ அங்கே கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல் இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முந்தைய அரசுகளால் பல்வேறு காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி திட்டங்களில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி, 2021 புது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை 353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6,000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் இப்போ தள்ளுபடி இப்போ சொல்கிறது இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா இப்போ இதுதான் தெரிஞ்சுதான் நாங்கள் தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கர் வரை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது.
அந்த அந்த ஒரு வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் வந்து கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாயிகளை இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா, அப்புறம் 2வது பிட்டு போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்றீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன் கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா கடனும் நீங்கள் சொன்னது தான். ஆக இதையெல்லாம் இப்போ என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,31,00,000 நாங்கள் சொன்ன தேர்தலுக்கு நாங்கள் சொன்னால் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்தோம், தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் சொன்ன பிறகு அது கொடுக்கின்றீர்கள். அதே போல் அங்கே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே சிறப்பு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு தகுதிக்குரியவர்களாக இங்கே எங்களுடைய முதலமைச்சர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் IAS IPS முதன்மை இங்கே தேர்தலில் இப்போ முன்னெல்லாம் 20 பேர் 10 பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்போ இங்கே கொடுத்து அது ஊக்கத்தொகையும் கொடுத்து பொருளாதார உதவி செய்து IPS கிட்டத்தட்ட 57 பேர் நம்முடைய தமிழகத்தில் 57 இளைஞர்கள் மாணவர்கள் இங்கே தேர்ச்சி IAS IPS ஆக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அது எங்களுடைய முதல்வர் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த சிறப்பு திட்டமாக இருக்கிறது. ஆக இது அதே போல விடியல் பேருந்து மூலமாக 45% பெண்கள் இப்போது வேலைவாய்ப்பு மூலமாக பெற்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் 45% பேர் வேலைக்கு செல்கின்றார்கள். பல வேலைக்கு செல்கின்றார்கள் தொழிற்சாலைக்கு. அக்காரணம் விடியல் பேருந்து. அதை விடியல் எடுத்துட்டு நீங்க மகளிர் பேருந்துன்னு ஆக்கிட்டீங்க. ஆக திட்டத்தை பார்த்திருக்கின்றீர்கள். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இரவு பகலாம மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் மாற்று இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலத்தில் இங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு கிரவுண்டு வழங்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் உழைத்த அவர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஊர் பூராக கிராமம் பூராக விளையாட்டு பயிற்சி. அதே போல வெளிநாடு உலக அளவிலே அங்கே விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாடு நோக்கி வந்த சாதனை புரிந்தவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் மகாபலிபுரத்தில் அவர் ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்த உலக அளவு செஸ் போட்டி, அதே போல சென்னையிலே இங்கே விளையாட்டு போட்டி நடத்தினார்கள். உலக அளவுக்கு கார் ரேஸ், உலக அளவிலே கார் பறந்து கொள்கிறது. ஆக இவ்வளவு சாதனை செய்கின்றோம். ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடிக்கு சொன்னால் இங்கே முன்னாள் அமைச்சர் OPS அவரும் விவசாயி தான் நினைக்கிற. OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தில் எழுந்துச்சு எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி நிழல் பட்ஜெட் போடுவாங்க. இந்த சிவகுமாரா பட்ஜெட் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து நான் முடிச்சிடும் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்க இருக்கின்ற உங்க ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்ப இங்க உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார் வேளாண் பட்ஜெட்ல. அதே சிவகுமார பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார், இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள்.
அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சின்னு சொல்ல போனா அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சார் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர். சார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்பு உறுப்பினர், நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். சொல்லுங்க மான் உறுப்பு சக்கரபாணி. சரி அண்ணா ஒரு எடுத்துறேன், பார்க்குறேன், கண்டிப்பாக பார்த்துறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக, நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி,
டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில நெல் எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய் சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்படும், அதுக்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினர் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். உறுப்பினர் 10:29க்கு நம்ம ஆரம்பிச்சோம். நல்ல சுவையான குறுக்கீடுகளும் தேவையற்ற குறுக்கீடு ரெண்டும் இருந்தது. சுருக்கமா நன்றி கூறி சப்ஜெக்டுக்கா இல்லைங்க. ஆக இப்போ வந்து ஏன்னா வந்து இப்போ சேமிப்பு கிடங்குகளை பொறுத்தவரையில் இப்போ வந்து இன்னைக்கு நேற்றையோட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கார். 10 லட்சம் காவேரி டெல்டா பகுதியிலே நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கிறது, 10 லட்சம் மூட்டைகள் அங்கே இருக்கிறது, வெகு விரைவில் மழை இருக்கிறது, எல்லாம் ஓப்பன் குடோனில் அடுக்கி இருக்கிறது, அங்கே நெல் ஒவ்வொரு பர்ச்சேஸ் சென்டர்லையும் நெல் இருக்கிறது. ஆக கடந்த ஆட்சியில் அங்கே இருக்கும்போது நானும் சக்கரபாணி அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் இந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் ஆய்வு திடீர் நாங்கள் தஞ்சை சென்று இரவு நாங்கள் அங்கே போய் உடனே கேள்விப்பட்ட மழை அடாத மழை வந்தபோது நாங்கள் வேகனில் அனுப்பி வச்சோம். உடனே கூட 2 நேரம் மழை திடீர்னு மழை வந்த காரணத்தால் அப்பொழுது துணை முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தஞ்சை சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குடன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த மூட்டைகளை உடனுக்குடன் நாங்கள் மாற்றி அமைத்து வைத்தோம். அத்தகைய ஒரு ஆக்டிங் கிடையாது, ஆக்ஷனாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்கள் பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் படத்தை பார்த்து நீங்கள்லாம் வந்தவங்க. நாங்களாம் வந்து கொள்கையுடைய முரசொலி படித்து திறந்தோடு செய்தியை படித்து பொதுக்கூட்டத்தில் பேசி இந்த பக்கம் உள்ளவங்க அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பேசி நாங்கள் வந்தவர்கள். ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உணர்வு ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராக தலைவர் ஸ்டாலின் அவர் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். ஆக அத்தகைய நாங்கள் பட்ஜெட் போட்டு மக்களுடைய கருத்துக்களை வாங்கி நாங்கள் பட்ஜெட்டாக அறிவித்தோம். ஆக மேலே இப்போ நீங்கள் அறிவித்த நிதி ஒதுக்கீடு பார்த்தா வேளாண் பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 15 நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது 15,230 கோடி. உங்களுடைய ஆட்சியில் உருவாக்கியது 14,955 கோடி. ஆக 275 கோடி இப்போது குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு, வேளாண்மை துறைக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சார மானியம் திமுக ஆட்சி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டில் திருந்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு என ரூபாய் 14,950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 15,230 கோடியாக இருந்தது. இதன்படி இந்த ஆண்டு 271 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாண்புமிகு சட்டமன்ற அவர்கள் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் மானியம் வேளாண்மை துறையின் நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்படுகிறது. இக்கணக்கு தலைப்பின் கீழ் 2025-26 ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 8,186 கோடி ஆகும். எனினும் ரூபாய் 7,180 கோடி மட்டுமே மானியமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இதன் வாயிலாக ரூபாய்
1006 கோடி தேவையை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அறியப்பட்டது. எனவேதான் கடந்த ஆண்டின் செலவான ரூபாய் 7180 கோடியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு இலவச மின்சார கட்டண மானியத்திற்கென ரூபாய் 7432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை கடந்த ஆண்டின் செலவை விட ரூபாய் 252 கோடி அதிகமாகும். எனினும் 2026-27 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையின் திட்டங்களுக்கு, அதாவது இலவச மின்சார கட்டணத்திற்கு உண்டான மானியத்தை தவிர்த்து மற்ற திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 7525 கோடி என்பது கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை விட ரூபாய் 481 கோடி கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தவிர எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், நாங்கள் போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம், உங்கள் பட்ஜெட்டு இந்த கலர், இந்த பட்ஜெட்டு ஆக இந்த கலர் பட்ஜெட்டு. இதில் நீங்கள் படித்தது தான் நாங்கள் எங்கே படித்தது ஒப்பிட்டு உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும், உங்கள் செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னார், மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8186 கோடி, நீங்கள் ஒதுக்கியது 7432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன, நீங்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? இது ஒரு டவுட். அதான் அதே போல் நுண்ணீர் பாசன திட்டம், அதில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1168 கோடி நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்கள் பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்கள் நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டிருக்கீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்கிறது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில் படித்ததா எங்களுக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம், டெல்டா நான் டெல்டாவுக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க, குறைவு 775 கோடி குறைவு. அதே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிவிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26 ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதிக்கு ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அதுங்க 10:29 ஆரம்பிச்சு குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷம் போயிருக்கு. குறுக்கீடு இல்லை சொல்லி முடிக்கிறேன். குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷமும் நீங்க 20 நிமிஷம் பேசிட்டீங்க. சுருக்கமா நீங்க முடிக்கிறது நல்லது. நன்றி கூறி முடிக்கலாம். விவசாயிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கீங்க, விவசாயி பேசுறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டெல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க, எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல அதே போல மின்சார திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம்.
அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநில பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் கொடுக்க இப்போ அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை, இருக்கிற கரண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க அதுக்கு உடனே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்போ கண்டிப்பாக குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். இப்படி சொன்னாலும் வந்தால் நல்லதுதான். ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக விவசாயம் அதிகமாகி, இதுன்னு சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ அதான் அதே போல் சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13 கோடியே 80 லட்சம் கொடுத்தோம். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்போ 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில் 36 கோடி ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்கள் 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இப்போ நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் போட திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். ஆக இது இப்போ இந்த அளவுக்கு நிதியை உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறசி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்கள் வெறும் பொதுவாக மாடி தோட்டம் சென்னை நகர போட்ட தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் இது மூலமாக அவரவர்கள் வீட்டிலேயே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அது மாடியிலே பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறை தனியாக டிமாண்ட் பெற வரப்போகுது. மானிய கோரிக்கை நீங்கள் விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும், தயவுசெய்து. ஏன்னா ஒரு அறிவிப்பாகவே சொல்கிறேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இல்லை நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் ஒரு அறிவிப்பு. அதாவது 1:30 மணிக்கு நான் முடிக்க வேண்டும். அன்றைக்கு 3:45 போது சில உறுப்பினர் அறைக்கு வந்து சொன்னார்கள், ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இந்த 3:30 மணிக்கு கொண்டு போது சிரமம். ஒன்று, சோர்வும் சலிப்பும் உறுப்பினருக்கு ஏற்படாமல் அவையை நாம் முடிக்க வேண்டும். காலத்தின் அருமை கருதி நீங்கள் உங்கள் உரையை நீங்கள் முடிங்க. அடுத்து வருகிற உறுப்பினருக்கு ஒன்று சொல்கிறேன், 11 பேர் இன்னும் பேச வேண்டும். அதை மனதிலே வைத்து அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.